நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈத் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு மாசம் வந்து நம்ம பண்ண வந்து நோன்பா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், எல்லா அமல்களும் அல்லாஹ் வந்து கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். நாளைக்கு வந்து நீங்க ஈது போறதுக்கு முன்னாடி நான் சொல்லப்போற இந்த சுன்னாவ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஈத் அண்ட் தொழுகை வந்து இன்னும் கொஞ்சம் நன்மையா கூட முடியலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்க காலையில வந்து ஃபஜர் தொழுததுக்கு அப்புறமா வந்து முடிஞ்ச அளவுக்கு குர்ஆன் அண்ட் திக்ர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா குளிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்ககிட்ட இருக்கிற புதுசு இல்லைனா கூட நல்ல ட்ரெஸ்ஸா நீங்க போட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமா வந்து பேர்ச்சம்பழம் வந்து ஆட் நம்பர்ஸ்ல, அதாவது 1 3 அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ்ல முடிஞ்சா பேர்ச்சம்பழம் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற வந்து ஒரு நல்ல பர்ஃப்யூம் ஊது அப்படி அத்தர் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீடுலேருந்து மஸ்ஜித்துக்கு போகிற இடையில வந்து நீங்கள் வந்து தக்பீர் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் மஸ்ஜித்துக்கு போய் நீங்கள் வந்து பயான் கேட்டு ஈது தொழுகை முடிச்சுட்டு நீங்கள் வந்து திருப்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வழி இல்லாமல் ஒரு ஆப்போசிட் வழியை வந்து எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து ஒரு சுன்னத்து. வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட முலாகாத் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஈதி ஆர் கிஃப்ட் ஷேர் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சுன்னத்து. ரம்ஜான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போய் நீங்கள் வந்து உங்கள் தொழுகையிலையோ உங்கள் திக்கிர்லேயோ உங்கள் குரானில் வந்து கண்டிப்பாக வந்து லூஸாக விட்டுறாதீங்க. உங்களோட ஈது வந்து ஒரு நல்ல ஈது அமையணும்னு சொல்லிட்டு நான் வந்து அல்லாஹ் வேண்டிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எனக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.